ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயாச்சாமி பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஹவு டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி. ஏன் அப்படின்னா இப்போ எல்லா எக்ஸாமை பொறுத்த டிஎன்பிஎஸ்சியாக இருக்கட்டும் யூபிஎஸ்சியாக இருக்கட்டும் எல்லா எக்ஸாம்லேயும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப குருஷியலாக ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஆகணும். ஏன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை நம்மளால ஒமிட் பண்ண முடியாது. இப்போதைக்கு இது ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. சரிங்களா, அவங்களுடைய ரேங்காக இருக்கட்டும் இல்லை ஹையஸ்ட் மார்க்காக இருக்கட்டும், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா, இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன? கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்குது, வாட் ஹேப்பனிங் அரௌண்ட் அஸ், அந்த விஷயங்கள் இருக்குது இல்லையா, அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். வேறு ஒன்றுமே இல்லை. அது எந்த நியூஸாக இருக்கட்டும், அது பொலிட்டிக்கல் லெவலாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், என்னென்ன விஷயங்கள் நம்மளை சுற்றி நடக்குதோ அந்த விஷயங்கள் தான், அந்த ஈவெண்ட்ஸ் தான் கரண்ட் அஃபேர்ஸ். அடிக்கடி இல்லைன்னா அது ஃப்ரெக்வெண்ட்டாக நியூஸ்ல இருக்கும், அதுதான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியாத விஷயங்களை கேட்க போறதே இல்லை. கேட்கலாம், ஒரு 15 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு 3 கொஸ்டின் நமக்கு தெரியாம இருக்கலாம். நம்ம அதையுமே நம்மளால கரெக்டா நம்ம பேப்பர் அண்ட் அதர் சோர்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதையும் கூட நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா, இதுதான் பொதுவாக கரண்ட் அஃபேர்ஸ். நான் இப்போதைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நான் ரெண்டா டிவைட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா இதுவரை கேட்ட கொஸ்டின், கேட்கப்பட்ட கேள்விகள், அதை வச்சு நான் ரெண்டு டைப்பா நான் கரண்ட் அஃபேர்ஸ் இப்படிலாம் கேட்டிருக்கேன். கொஸ்டின் 2 டைப்பா இது பண்ணிருக்கேன். அது என்ன அப்படின்னா பாத்தீங்க அப்படின்னா டைரக்ட் கொஸ்டின், அது ஃபர்ஸ்ட். அப்புறம் கான்செப்ட் ஆர் பேக்ரவுண்ட் ஓரியன்டட் கொஸ்டின். இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மேக்ஸிமம் கரண்ட் அஃபேர்ஸ் செக்ஷன்ல கேட்கப்படுது. சரிங்களா, இதை நம்ம கரெக்டா பிக்கப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். சரிங்களா, வேற எதுவுமே இல்லை, இந்த 2 தான், டைரக்ட் கொஸ்டின் இல்ல கான்செப்ட் ஆர் பேக்ரவுண்ட் ஓரியன்டட் கொஸ்டின். சரிங்களா, இப்போதைக்கு டைரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன? டைரக்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. அதாவது என்னன்னா அடிக்கடி நியூஸ்ல வந்துருக்கும், ஃப்ரெக்வெண்டா நியூஸ்ல வந்துகிட்டே இருக்கு. சரிங்களா, பொது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, who is appointed as a chairman of finance commission, எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த விஷயம் அடிக்கடி பேப்பர்ல வந்துகிட்டே இருக்கும், நம்ம படிச்சிருப்போம், ஒய். ஸோ இந்த எல்லாருமே படிச்சிருப்பாங்க. இது டைரக்ட் கொஸ்டின், நம்மளால ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கிறாங்க. இப்போ இதே ஃபினான்ஸ் கமிஷன் நியூஸ்ல வந்திருக்கிற விஷயத்த எப்படி கேட்கலாம் அப்படின்னா அதோடைய கான்செப்ட் ஆர் பேக்ரவுண்ட் ஓரியன்டா கேட்கலாம். இது என்ன அப்படின்னா செகண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறத வச்சு நான் அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா இப்போ கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிற விஷயம் அடிக்கடி வந்துச்சுன்னா எல்லா பேப்பர்லயும் பாத்தீங்கன்னா அவரோட கீழே போடுவாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் என்ன அண்டர் ஆர்டிகிள் 280 இது பண்றாங்க, இட்ஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடி, எவ்ரி 5 இயர்க்கு இருக்க இது பண்றாங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா அதுதான் கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். இப்போ பேக்ரவுண்ட் ஓரியன்டட் கொஸ்டின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ரீசெண்டா போட்டிருக்கக்கூடிய 14th ஃபினான்ஸ் கமிஷனோட ரெக்கமெண்டேஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த விஷயங்கள் தான் பேக்ரவுண்ட். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறாங்க. உங்களுக்கு டைரக்ட் கொஸ்டினா இருந்தா ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மன் ரீசெண்டா அப்பாயின்ட் பண்ணது யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. அதே இதுல கொஞ்சம் இன்டெப்தா டஃபஸ்ட் லெவல் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கேட்கறாங்க. என்ன அப்படின்னா கான்செப்ட் ஓரியன்டா இருந்தா ஃபினான்ஸ் கமிஷனோட ஃபங்க்ஷன், ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி கேட்கறாங்க. அப்புறம் 2வது கொஸ்டின் இது. இந்த 2 விஷயத்தையும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால ஈஸியா கரண்ட் அஃபேர்ஸை ஈஸியா எக்ஸாம்ல சால்வ் பண்ண முடியும், ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா, ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ ரொம்ப சரிங்களா, இதுதான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின் நான் டிவைட் பண்ணியிருக்கிறேன். சரிங்களா, இப்போ அடுத்து என்ன நினைப்பீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எவ்வளோ ஹவு லாங் வி ஹேவ் டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ். சரிங்களா, எவ்வளோ நாள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். பொதுவாக என்ன பண்ணுங்க அப்படின்னா எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி லாஸ்ட் 1 இயர் இல்லை ஒரு 15 months இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா விஷயத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா, இது ஒரு பெரிய வேலையா இருக்காது. நீங்க டெய்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சீங்கன்னா நியூஸ் கேட்டீங்க அப்படின்னாலோ உங்களால ஈஸியா இது பண்ண முடியும். எந்த ஒரு விஷயத்தையுமே ஃபாலோ பண்ணும்போது சில விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேக்ரவுண்ட் கொடுக்கல அப்படின்னா கூட நீங்க தான் சர்ச் பண்ணி பாருங்க லாஸ்ட் 1 year பண்ணக்கூடிய ஈவெண்ட்ஸ்ல. சரிங்களா, இது அடுத்தது லாஸ்ட் 1 year நீங்க அடுத்து என்ன அப்படின்னா என்னென்ன இதுலலாம் கொஸ்டின் கேட்கலாம், அது கொஸ்டின் டைப். அப்புறம் எந்தெந்த ஏரியாவில இருந்து இவங்க கொஸ்டின் அடிக்கடி கேட்கறாங்க அப்படிங்கிற விஷயத்த வச்சு நான் அடுத்த கிளாஸ் இருக்குங்க. இது பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 10 இருக்குது. பர்சன் இன் நியூஸ், இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ், பிளேசஸ் associated with news,
சமிட்ஸ், அவார்ட்ஸ், கமிட்டிஸ், வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், ஃபாரின் விசிட்டர்ஸ் அண்ட் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு 10 ஏரியா கீழே தான் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த 10 ஏரியாஸ்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ நான் வந்து இதை கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றேன். இப்போ வந்து பர்சனல் நியூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா வந்து என்னென்ன யாரெல்லாம் இப்போ வந்து நியூஸ் மேக்கிங்ல இருக்காங்களோ அவங்க தான், வேற யாருமே இல்லை. சரிங்களா? இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னா பர்சனல் நியூஸ்ல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து அப்பாயின்மெண்டா இருக்கலாம். சரிங்களா? அப்பாயின்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்டா இருக்கலாம். நியூ அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது வேரியஸ் கான்ஸ்டியூஷன் பாடி, அப்போ மாதிரி ஃபினான்ஸ் கமிஷனா இருக்கலாம், பிளானிங் கமிஷனா இருக்கலாம், ஹைகோர்ட் ஜட்ஜா இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே, இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து நியூவா யார் வந்து பதவி ஏற்றாங்க, இல்லை புதுசா வந்து லெப்டினன்ட் கவர்னர் வந்திருக்காரா, இல்லை புதுசா வந்து முப்படைகள்ல யாரு தலைமையா போடுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் யாரெல்லாம் நம்மளை சுற்றி நியூஸ் மேக்கிங் பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் வந்து பர்சனல் நியூஸ். இது வந்து இந்தியா அண்ட் வேர்ல்டு லெவல்ல. சரிங்களா? வேர்ல்டு லெவல் அப்படிங்கும்போது நிறைய விஷயம் வரும். யாராவது விஷயம் பண்ணாங்கன்னா அவங்க ரொம்ப பிரபலியம் ஆவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இது வந்து ஒரு டைப். சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட். இதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா வந்து இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்ம கோர்ட் வந்து ஒரு இயருக்கு வந்து பொதுவா ஒரு 10 ஜட்மெண்ட் இம்பார்ட்டன்ட், அது வேரி ஆகலாம் நம்பர்ஸ், பட் வந்து ஜட்மெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கு. சரிங்களா? பட் இதை நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு எப்படி கேட்கறாங்க அப்படின்னா வந்து ஜட்மெண்ட் கொடுத்த ஏதாவது அந்த என்ன இது கொடுத்துருக்காங்க, இல்ல அதனுடைய கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் இருக்கு இல்லையா? இப்போ வந்து இப்போ மெர்சி பெட்டிஷன் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய நீங்க கான்ஸ்டியூஷனலா என்ன படிப்பீங்க, பார்டனிங் பவர் ஆஃப் கவர்னர் அண்ட் பிரசிடென்ட், அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ஜட்மெண்ட்டையும் படிச்சு அதனுடைய பேக்ரவுண்ட் விஷயம் படிங்க. இது ரொம்ப லாஸ்ட் டைம் கூட கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா வந்து டிரான்ஸ்ஜெண்டரா வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எப்போ அதுக்கு ஜட்மெண்ட் கொடுத்து எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ இதுக்கு டேட்டு சின்ன சின்ன விஷயங்களை நீங்க இது பண்ணித்தான் ஆகணும். அடுத்ததுதான் ரெண்டாவது திங் இம்பார்ட்டன்ட் ஜட்மெண்ட்ஸ். ஹைகோர்ட்டா இருக்கலாம், இல்லை வேரியஸ் ஹைகோர்ட்டா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் இது செகண்ட் திங். இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணாவது விஷயம் என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து பிளேசஸ் அசோசியேட்டட் வித். இப்போ பாத்தீங்க இது என்ன அப்படின்னா வேற ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஏதாவது ஒரு பிளேஸ்ல ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கலாம். ஒரு நேச்சுரல் டிசாஸ்டரோ இல்ல வேற ஒரு ஃபெஸ்டிவல் நடந்திருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள். இப்போ லாஸ்ட் டைம் கூட மாலின் அப்படிங்கிற கிராமம் வந்து ஃபுல்லாவே வந்து மகாராஷ்டிராவில் வந்து இதுவாச்சு. அந்த மாதிரி விஷயம் ஜம்மு காஷ்மீர்ல உள்ள ஃப்ளட்டு, இந்த மாதிரி விஷயம். இதுதான் வந்து பிளேசஸ் அசோசியேட்டட் வித் நியூஸ். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு ஜாகிரபிலாம் நீங்க படிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சம்மிட்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்கோம். சம்மிட்ஸ் அப்படிங்கிறது வந்து இம்பார்ட்டன்ட் லெவல்ல வேர்ல்டு லெவல்ல சில ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? நீங்க பாத்தீங்க அப்படின்னா வந்து WTO, வேர்ல்டு பேங்கு, என்னென்ன இது இருக்குதோ அது எல்லாமே. இப்போ G20 நடந்துச்சுன்னா சம்மிட் எங்க நடந்துச்சு, இந்த சம்மிட் எப்போ நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி சப்மிட் எங்க நடந்துச்சு, எந்த பிளேஸ்ல நடந்துச்சு, நெக்ஸ்ட் இயர் எங்க நடக்க போகுது, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் சம்மிட். சரிங்களா? இதுக்கு யார் வந்து தலைமை தாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கணும். இந்தியாவில வந்து யாரு பார்ட்டிசிபேட் பண்ண, அந்த மாதிரி விஷயங்கள். இதுக்கப்புறம் அவார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிரிச்சுக்கலாம், நிறைய விஷயங்களை பிரிச்சுக்கலாம். ஒண்ணு வந்து எவர் கிரீன், எப்பவுமே கொடுக்கக்கூடிய வருஷம் கொடுக்கக்கூடியது நோபல் பிரைஸ். அப்புறம் வந்து பிலிப்பைன்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? பிலிப்பைன்ஸ் கொடுப்பாங்க அந்த பரிசு. அப்புறம் வந்து இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய பாரத ரத்னா விருது, இந்த மாதிரி அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய விருது, இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாமே நீங்க பார்க்கணும். இந்த மாதிரி அவார்ட்ஸ் பார்க்கும்போது இந்த வருஷம் வாங்கினவங்க, லாஸ்ட் இயர் வாங்கினவங்க, இது என்னென்ன ஃபீல்டுக்காண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க சேர்த்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதுதான் வந்து அவார்ட்ஸ். அப்புறம் வந்து கமிட்டிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயத்துக்கு நிறைய கமிட்டி போடுது. இப்போ பவர்ட்டியை பத்தி ஒரு பவர்ட்டி எக்ஸ்பிரஷனான ஒரு கமிட்டி போடுறது, இல்ல வந்து ரயில்வே ரீஸ்ட்ரக்சருக்காண்டி கமிட்டி போடுது, ரிசர்வ் பேங்க் ஒரு கமிட்டி போடுது, ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு கமிட்டி போடுது. இந்த மாதிரி விஷயங்கள் போடும்போது இந்த கமிட்டியோட சேர்மன் யாரு, அது என்ன காரணம், வாட் இஸ் த ரீசன் தட் த கமிட்டி வாஸ் அப்பாயிண்டட், அந்த மாதிரி விஷயங்களை பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து இந்த கமிட்டியோட ரீசெண்டா ரெக்கமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா, இல்ல பழைய கமிட்டியா இருந்தாலும் கூட அது ரீசெண்டா நியூஸ் மேக்கிங்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து என்ன அப்படின்னா வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய நியூ ஸ்கீம்ஸ். இப்போ பாத்தீங்கன்னா மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஸ்கீம் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. என்ன அப்படின்னா வந்து மேக் இன் இந்தியாவில இருந்து ஜன்தன் யோஜனா, பெட்டி பச்சோ, அந்த மாதிரி ஸ்கீம் என்னென்ன ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. அது வந்து நீங்க நேஷனல் லெவல்லையும் சரி, தமிழ்நாட்டு லெவல்லையும் சரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கணும்.
இது வந்து ரொம்ப என்ன டிபார்ட்மெண்ட்டுக்காண்டி இது பண்றாங்க அப்படின்னு. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபாரின் விசிட்டர்ஸ். இந்தியாவுக்கு வந்து யார் வந்து ஃபாரின்ல இருந்து வந்தாங்க, இல்ல இங்க இருந்து யார் வெளியில போனாங்க, அந்த மாதிரி விஷயங்கள். இதுல என்ன அப்படின்னா நீங்க கேட்டுக்கலாம், என்ன இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து யாரு பார்ட்டிசிபென்ட் ஆயிருந்தாங்க, இல்ல பிரவேசி பாரதிய திவாஸ்ல வந்து யாரு பார்ட்டிசிபென்ட் ஆயிருந்தாங்க, யாரை வந்து நம்ம இது பண்ணோம் அப்படின்னு. இன்டர்நேஷனல் லெவலை பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் லெவலுடைய ப்ராப்ளம், இந்த இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ சிரியாவில் பிரச்சனை நடக்குது அந்த மாதிரி ISIS இந்த மாதிரி விஷயங்கள், அதனுடைய பேசிஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும் இன்டர்நேஷனல். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஸ்பேஸ் ரிலேட்டடா, அப்புறம் ரீசன்ட் டெவலப்மெண்ட் ரிலேட்டடா, இந்த மாதிரி ஏதாவது விஷயம் புதுசா நியூ இன்வென்ஷன், ஏதாவது இம்பார்ட்டன்ட் மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணா இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து நீங்க சயின்ஸ் அண்ட் டெக்கை பொறுத்த வரைக்கும். பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஈவென்ட் ஒலிம்பிக் எங்க நடக்குது, இந்தியா வந்து இந்த விஷயம் பார்ட்டிசிபேட் பண்ணிச்சா, இல்ல இந்தியா எத்தனாவது ரேங்க் வந்து இந்த போட்டியில கலந்து, இல்ல இந்தியா சார்பா வந்து யார் வந்து இந்த ட்ரிபிள் கோல்டு மெடல் வின் பண்ணா, எத்தனாவது ரேங்க்ல இருக்கு, அந்த மாதிரி விஷயம். பொலிட்டிக்கல் நியூஸ் அப்படிங்கிற போது வந்து என்னன்னா வேர்ல்டு லெவல்ல வந்து புதுசா ஏதாவது ஒரு நாட்டோட அதிபர் பதவி ஏற்றாலோ, இல்ல ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் சம்பந்தமா யாராவது ஐநா சபைக்கு ஒரு புதுசா ஒரு தூதுவர் நின்றோ, ஐநா சபையோட சேர்மன், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க பாத்துக்கணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்தந்த ஏரியாவில இருந்து தான் வந்து கொஸ்டின் கேட்கறாங்க. பிரசன்ட் நியூஸை பொறுத்தவரை அப்போதைய சொன்ன மாதிரி தான் யார் நியூஸா இது பண்றாங்க. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா வந்து சுந்தர் பிச்சை அவரை கூகுளோட CEO போட்டாங்க, சத்தியானதெல்லாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் பொதுவாக கொஸ்டின்ல கேட்கப்படுது. அது முன்னாடி சொன்னதுன்னா டைரக்டா கேட்கறாங்க, இன்டெரக்டா எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னு சொன்னா இது என்ன அப்படின்னா எந்தெந்த ஏரியாவில இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு பாத்தீங்க அப்படின்னா சோர்ஸ், நீங்க என்னென்ன சோர்ஸ் ப்ரிப்பேர் எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன புக்கு ஃபாலோ பண்ணணும், இல்ல என்ன விஷயம் நான் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் படிச்சா போதும். தமிழை பொறுத்த வரைக்கும் தினமணியோ இல்ல ஹிந்துவோ தந்தியோ ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பர் ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள்ல நான் சொன்னேன் இல்லையா இந்த 9 ஏரியா, இந்த 9 ஏரியாவில இருந்து ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா அதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. சரிங்களா? இது இது ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம் என்ன அப்படின்னா எல்லா விஷயமே பேப்பர்ல வராது, சில விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணியிருப்போம், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு தான் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் மேகசின் இருக்கு இல்லையா, அந்த புக் வாங்கிக்கணும். அது இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் நிறைய இருக்கு. நான் என்னன்னா மனனா இயர் புக் இருக்கு, மனனா வந்து மனனா அப்ளிகேஷன் சொல்லி புக் போடுறாங்க, அந்த புக் தமிழ்ல போடுறாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா கரண்ட் அஃபேர்ஸ் வித் அதோட பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்கள் அதையும் போடுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் ஜிகே டுடே, ஜிகே லீடு, நிறைய விஷயம் இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்னன்னா பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ அப்படின்னு ஒன்று இருக்கு. இது வந்து என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய விஷயம். இதுல இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய மெயிலுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியால இருந்து என்னென்ன இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கோ கவர்மெண்ட் சைட்ல இருந்து அந்த விஷயங்கள் டைரக்டா அவங்களுடைய மெயிலுக்கு வந்து மெயில் பண்ணிடுவாங்க. டெய்லி நைட்டு 7 உங்களுக்கு டெய்லி மெயில் வந்து இருக்குங்களா. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க போயிட்டு அந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அவங்க மெயில் அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க. இந்த எல்லா நியூஸுமே வந்துட்டு இருக்கு. இந்த பிரஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான இது. ஸோ அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. இது போக ஜிகேடோட வெப்சைட் போங்க. ஜிகேடோட வெப்சைட் போயிட்டு சும்மா ஒரு கிளான்ஸ் விடுங்க. அங்க வந்து என்ன அப்படின்னா செக்டர் வைஸா அவனே பிடிச்சி வச்சிருப்பான். சரிங்களா? செக்டர் வைஸா ஏரியா வைஸா அவங்களே பிடிச்சி வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்த நீங்க போய் பாருங்க. லாஸ்ட் 1 இயர் எப்போ ஃப்ரீயா இருக்கு அப்போ ஒன் மந்தா பாருங்க. அப்படிங்கும் போது நீங்க மிஸ் பண்ண விஷயங்கள் வந்து நீங்க கவர் ஆயிருக்கும். ஸோ அதை நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும். இவ்வளவுதாங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர். இப்போதைக்கு நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து என்ன அப்படின்னா வந்து உங்களுடைய ஜிஎஸ்ஓடைய ஜெனரல் ஸ்டடிஸ் இருக்கு இல்லையா, ஜிகேயும் பாதி கவர் ஆயிருக்கும். அவ்வளவு சொன்னேன் இல்லையா, நீங்க ஃபினான்ஸ் கமிஷன் சம்பந்தமான நியூஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து ஃபினான்ஸ் கமிஷன் என்னென்ன நியூஸ் படிச்சீங்களோ அந்த ரீசெண்டா கமிட்டி படிக்கும்போது நீங்க பேக்ரவுண்ட் படிங்க. அது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஜிகேல உள்ள சிலபஸ்ல உள்ள ஒரு போர்ஷன் உங்களுக்கு கவர் ஆயிடும். சரிங்களா? இந்த மாதிரி இப்போ நேபாள் எர்த்குவேக் வந்துச்சுன்னா எர்த்குவேக்கை பத்தி படிச்சிருங்க. சரிங்களா? ஸோ ஜியோகிராஃபில உங்களுக்கு ஒரு ஏரியா கவர் ஆயிருது இல்லையா, இந்த மாதிரி தான் நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் ஜிகே ப்ரிப்பேர் பண்ணணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கண்டிப்பா இது சம்பந்தமா கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணுமே பண்ற மாதிரி தெரியல. சரிங்களா? கமெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு தக்கன நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு ஏற்றபடி நான் அடுத்தடுத்து வீடியோ போடுவோம். சரிங்களா? உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு எதுவும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? கமெண்ட்ஸ் கொடுங்க.